ஆதி சிவனார் சிவபெருமான் சித்த மருத்துவத்தை கொடுத்தாரா அப்படின்னா முதல்ல ஆதி சிவனார் யாருன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டணும். இந்த அதுக்கு முன்னாடி இந்த 14 சித்தர்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம், போற்றி வாசகங்கள்லாம் சொன்னோம். இந்த 14 சித்தர்கள்லாம் 18 பேர் பட்டியலிடுவார்கள், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வலைத்தளத்தில் எங்கே போய் பார்த்தாலும் சரி, இல்லை 4 புத்தகங்கள் 18 சித்தர்களை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த 18 பேரும் வெவ்வேறு புத்தகங்களில் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு 10 பேர் 12 பேர் எல்லா புத்தகங்கள்லேயும் வருவாங்க, ஆனால் கடைசியில் 4 இருந்து 6 பேர் வேறுபடுறதாக இருக்கும். அந்த 18 பேரில் ஏன் இந்த குழப்பம்? அது அடிப்படையில் குழப்பமே இல்லாமல் இருந்திருக்கணும் இல்லையா? அதுதானே நமக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த அடிப்படை பெயர் பட்டியலில் கூட குழப்பம் வருகிறது என்றால் அங்கே தான் நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போ 14 சித்தர்கள்ங்கிறவங்க ஏன் அந்த குழப்பம் வந்ததுன்னா, தமிழர்களோட வரலாறு எல்லாத்துலேயுமே குழப்பங்கள் தான் இருக்குது. அப்படி திருப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த 14 சித்தர்கள் பட்டியலில் இருக்கிறதுக்கு வேறு ஒரு உண்மையான காரணமும் இருக்கிறது. என்னன்னா, 14 சித்தர்கள்ங்கிறது ஒரு குழுவாக இல்லை. மூல 14 சித்தர்கள்னு பேசப்படுகிறார்கள், ஆதி 14 சித்தர்கள்னு பேசப்படுகிறார்கள், இப்படி இடைக்கால 14 சித்தர்கள்னு பேசப்படுகிறார்கள். பல வகையில் பட்டியல் இருக்கிறது. பல இடங்களில் இருக்கிற பட்டியலை சேர்த்து ஒரு பட்டியலாக வந்தது ஒரு காரணம், திரிக்கப்பட்டது ஒரு காரணம். அடுத்தது பல வகையில் இருந்ததுங்கிறது இன்னொரு காரணம். இதில் இன்னொன்று சொல்ல போனால், அகத்தியர் எல்லாருக்கும் தெரியும். அகத்தியர் சிவபெருமானிடம் நேரடியாக அருளப்பெற்றவர், முருகனை குருவாக கொண்டு செயல்பட்டவர், எல்லாம் தெரியும். ஆனால் வடமொழியில் இருக்கிற அகத்தியருக்கு தமிழே தெரியாது. அவருக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சது சமஸ்கிருதம் தான் ஒரு வரலாறை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ அகத்தியர் வரலாறுல எவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்னு பாருங்க. சரி, நம்ம இங்கே பேச வந்தது அந்த குழப்பத்தை பற்றி பேச வரவில்லை. இங்கே பேச வந்தது ஆதிசிவனார் யாருன்னா, அண்ட பேரண்டங்கள்லேருந்து வந்த மூல 14 சித்தர்களின் தலைவராக, பீடாதிபதியாக, அந்த குழுவுக்கு தலைவராக வந்தவர் தான் ஆதிசிவனார். அவர் எங்கே வந்தார்? இளமுரியா கண்டம் அப்படிங்கிற கண்டத்தில், அதாவது இன்றைக்கு நம்ம வடக்கே இருக்கிற நம்ம அந்த திருப்பதி மலை இருக்கிற வேங்கட மலையை வட எல்லையாக கொண்டு கீழே தென் துருவம் வரைக்கும் பரவி இருந்த ஒரு கண்டம். அதை பற்றி ஒரிசா பாலு அவர்கள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, கடல்சார் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு இளமுரியா கண்டம், லெமூரியா கண்டம்னு பேர் வைப்பாங்க. ஏன் லெமூரியா கண்டம்னு பேர் வந்துச்சுதுன்னா, லெமூர்னு ஒரு குரங்கு இருந்துச்சுது, ஆப்பிரிக்காவில் இருந்துச்சுது. அந்த குரங்கு அந்த லெமூரியா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் வந்துச்சுது. அதனால் லெமூரியான்னு பேர் வச்சாங்க. கிடையாது, அது தூய தமிழ் சொல். இளமை கூட்டல் முரியா, இளமை முறியாத கண்டம் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு பேர் தான் குமரி கண்டம். மண் இன்னும் கடினப்படவில்லை. புதை மணல்கள் அதிகமாக கொண்டு அந்த பூமணல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த புதை மணலும் சொரிமணலும் அதிகமாக இருந்து அந்த இளமை முறியாமல் இருக்கிற பூமி, ஆனால் உலகத்தின் முதல் பூமியாக இருக்கிறனால அதற்கு இளமை முறியா கண்டம், இளமை மாறா கண்டம், லெமூரியா கண்டம்ங்கிறது தமிழில் அந்த காலத்திலே பேர் வச்சது. யார் பேர் வச்சானா? ஆதிசிவனார் தான் பேர் வச்சார். சரி, இப்போ அடுத்தது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மனித இனம், மானுட வரலாறு எப்படி வந்துச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் மனிதர்கள், ஆதி மனிதர்கள் தோன்றினார்கள். 2 லட்சம் வருடங்களுக்கு பிறகு அங்கங்கே ஒவ்வொரு இடங்களுக்கும் புலம்பெயர்ந்தார்கள். அப்படி புலம்பெயர்ம்போது ஒரு 50,000 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே வந்தாங்கங்கிறது தான் மானுடவியலாளர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்து. ஆனால் நமக்கு இங்கே திருவள்ளூர் பக்கத்திலேயே ஏராளமான குடியம் குகைகள் இருக்கின்றன. குடியம் குகைகள்லாம் பார்த்திங்கன்னா 1,50,000 பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் மட்டுமே 16க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்கின்றன. கிடைத்த பொருட்கள் 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த குடியம் குகைகள் கண்டுபிடிச்சது சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் குடியம் குகையை பற்றி கண்டுபிடித்து விட்டார்கள்.
அப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து 5000 வருடங்கள் 50,000 வருடங்களுக்கு முன்னால் தான் மனிதர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்கங்கிற கோட்பாடு வெறும் குடியம் குகைகளை பார்த்து அதை பார்த்தாலே அழிஞ்சிரும். நம்ம மன்னர் அவர்களோட இன்னொரு காணொலியும் அது வந்திருக்குது. அத்திரம்பாக்கத்தில் 12 லட்சம் 8லிருந்து 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அத்திரம்பாக்கத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. இன்னும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், 50,000 தான் வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், மனித இனம் தோன்றியது தமிழகத்தில் தான், தமிழ்நாட்டில் தான். அப்போ இருந்தது ஒரே கண்டமாகத்தான் இருந்தது. அந்த நாகரிகத்தையும் அந்த தமிழ் மொழியையும் வழங்கியவர் தான் ஆதிசிவனார். ஆதிசிவனார் வந்து என்ன செய்கிறாரு, 14 சித்தர் மடத்தை தோற்றுவித்து இந்து வேதத்தை வழங்குகிறார். 14 சித்தர் மடத்தை தோற்றுவித்து இந்து வேதத்தை வழங்குகிறார். 14 சித்தர் பீடத்தை தோற்றுவித்து இந்து மதத்தை வழங்குகிறார். மதம் வேதம் எல்லாமே அவர்தான் வழங்குகிறார். அவர்தான் தமிழ்ச்சங்கத்தையும் துவக்கி வைத்து தமிழ்ச்சங்கத்தின் முதல் தலைவராகவும் இருக்கிறார். அவர்தான் பாண்டிய வம்சத்தை துவக்கி வச்சு முதல் பாண்டிய மன்னராகவும் இருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் முழுக்க இளமுரியா கண்டத்தில் கற்றுக் கொடுத்தவர் யார்? ஆதிசிவனார் என்கிற சிவபெருமான். சரி, இது எதிலிருந்து நமக்கு கிடைக்குது? இதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்னா, நம்ம தாயுமானவர் பாடலில் சொல்லியிருக்கிறாரு, என்று நீ அன்று நான். உலகத்திலே எந்த மானுடனும் ஒரு கடவுளை பார்த்து சொல்ல முடியாது, என்னைக்கு நீ இருந்தியோ, இந்த மண்ணுலகத்தில் நீ என்னைக்கு இருந்தியோ அன்னைக்கு நானும் இருக்கிறேன். எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? கடவுள் முதல்ல வந்தார், அப்புறம் பூமியை படைத்தார், அப்புறம் செடி கொடிகளை படைத்தார், அப்புறம் மனிதனை படைத்தார், இதை படைத்தார், அடைச்சாருன்ட்டு பல காலங்கள் தள்ளி தான் சொல்லுது. ஆனால் நம்ம தாயுமானவர் சொல்றாரு, என்று நீ அன்று நான். என்றைக்கு இந்த பூமிக்கு நீ வந்தாயோ அன்னைக்கு நானும் இந்த பூமியில தான் இருக்கிறேன். அப்ப இந்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு, தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு, தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த நாடோ மொழியோ இந்த பெருமையை கொண்டாட முடியாது. ஏன் கொண்டாட முடியாது? ஏன் கொண்டாட முடியாதுன்னா, தமிழர்கள்னு ஒரு இருக்கு, தமிழை கற்றுக் கொடுத்து தமிழர்கள்னு ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த அனைத்து இன மக்களையும் தமிழர்களாக ஆக்கினதே இந்த சிவபெருமான் தான். அப்போ சிவபெருமானும் மானுடர்களும் ஒன்று தானா அப்படின்னா கிடையாது. என்று நீ அன்று நான் யாதேனும் அறியா வெறும் துரும்பானேன். நீ எல்லாம் தெரிஞ்ச கடவுளாக இருந்த. 2 பேரும் ஒரே நாளில் தான் இருந்தோம். ஆனால் நான் எப்படி இருந்தேன்? யாதேனும் அறியா வெறும் துரும்பானே, ஒன்றுமே தெரியாத துரும்பா இருந்தேன். ஆனால் நீ சிவபெருமானாக இருந்து எல்லாம் தெரிந்தவனாக இருந்தாய். ஒரே காலகட்டத்தில் நம்ம 2 பேரும் இருந்திருக்கிறோம். ஆனால் நீ எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்த, நான் ஒன்றும் தெரியாத இருந்தேன். சரி, எனினும் கைவிடுதல் முறையோ நீதியோ? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்காக என்ன நீ கைவிடலை. எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாய். எப்படி கற்றுக் கொடுத்தாய்? இந்து மதத்தை கொடுத்தாய், இந்து வேதத்தை கொடுத்தாய், தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழை கற்றுக் கொடுத்தாய், பாண்டிய வம்சத்தை துவக்கி அரசம் எப்படி இருக்க வேண்டும், அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தாய். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாய். கற்றுக் கொடுத்து என்ன செய்கிறாய்? கற்றுக் கொடுத்து தொண்டரோடு கூட்டு கண்டாய். நான் தொண்டராக இருக்கிறேன், என்னோடு ஒரு கூட்டு கண்டாய். தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தமிழை தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம், அரசாட்சியை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அந்த இளமுரியா கண்டத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதை செய்து கொடுத்தாய். இவ்வளவும் அந்த நம்ம தாய்மானவர் பாடல்ல இருந்தா வருது. சரி, இப்போ இதற்கும் சித்த மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு? ஆதிசிவனாருக்கும் சித்த மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்புனா, அடிப்படையில் சிந்தித்து பாருங்கள். சிவபெருமானோட வேலை என்ன? சிவபெருமான் எதற்கு தனது அண்டபேரண்டங்களிலிருந்து இங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக விளக்கம் சித்தர்கள் கூறுகிறார்கள். என்னை சிவமாக்கினான், உன்னையும் சிவமாக்குவான். சிவபெருமானோட
வேலை என்ன, குறிக்கோள் என்ன, செயல்பாடு என்ன, அவர் செய்தது எல்லாம் தமிழை சொல்லிக் கொடுத்ததும், இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் வழங்கியதும், தமிழ் மொழியை சொல்லிக் கொடுத்ததும், பாண்டிய அரசை தோற்றுவித்ததும் எதற்குனா என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். தன்னை போலவே ஒவ்வொரு மதங்களும் என்ன சொல்லியிருக்குது, மத இணை வைக்கக்கூடாது, கடவுள் கூட நம்மளை சேர்த்தே பேசிடக்கூடாதுங்கிறது எல்லா மதங்களும் சொல்லியிருக்குது. ஆனால் சிவபெருமான் வழங்கிய நமது மதம் மட்டும்தான் என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். நம்ம எல்லாரையுமே கடவுளாக்குறதுக்கு தான் சிவபெருமான் வந்திருக்கிறார். அதுதான் அவரது நோக்கமாக இருக்கிறது. சரி, அப்போ எல்லாரையும் கடவுளாக்குறதுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன ஆடு? அங்கே தான் திருமூலர் வருகிறார். நம்ம நிறைய திருமூலரோட பாட்டை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா திருமூலர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? என்ன சொல்லி வச்சிருக்கிறார்னா, இறைவன் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவன் என்ன நல்லா படைச்சிட்டான். எதுக்காக படைச்சான்னா சும்மா படைக்கல, தமிழ் மொழியில தன்னை பற்றிய பாடல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி, சிவபெருமானின் பெருமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி, சிவபெருமான் காட்டிய வழிகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி, எல்லோரையும் சிவபெருமானாக ஆக்குவதற்காகத்தான் என்னை நன்றாக படைத்தான். இது யார் சொல்றார்? திருமூலரே சொல்லுகிறார். நம்ம திருமூலருக்கு வரலாறு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? மூலர் ஒருத்தர் தான், அவர் இடையனாக இருந்தார். அவர் இடையன் இறந்து போயிட்டாரு. இறந்து போயிட்ட உடனே மேலிருந்து நந்தி பெருமான் வந்தார். அந்த உடலை பார்த்து உள்ளே நுழைஞ்சிட்டார். இதன் பொருள் என்ன? ஒரு இடையனாக இருக்க, ஒரு ஆடு மாடு மேய்க்கும் ஒரு தொழிலை செய்து கொண்டிருப்பவர் நிச்சயமாக உயர்ந்த தத்துவங்களை வழங்க இயலாதுங்கிற ஒரு குருட்டுத்தனமான கொள்கையை பரப்பணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா திருமூலரே சொல்லியிருக்கிறார், என்னை நன்றாக, இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், என்னை நல்லா படைச்சிட்டான். என்ன மோசமாக படைச்சி நான் இறந்து போய் நான் நந்தி பெருமானை உள்ள அனுப்பிச்சு அதற்கு பிறகு என்னை நன்றாக செய்யவில்லை. படைக்கும் போதே என்னை நல்லா படைச்சிட்டான். எதுக்காக? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அப்ப எப்படி தமிழர்களிடையே சாதி ஏற்றத்தாழ்வையை புகுத்துகிறார்கள், அதை நம்மளும் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ அதனால தான் நிறைய திருமூலரோட மந்திரங்களை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். திருமூலர் தான் சொல்கிறார், உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே உயிர் வளர்த்தேனே. அப்ப உயிரை வளர்ப்பதற்கு என்னை சிவமாக்கினான் உன்னை சிவமாக்கான், நம்ம எல்லாரும் சிவமாக வேண்டும் என்றால் முதல்ல உடம்பார் அழினின் உயிரால் அழிவர். உடம்பை பாதுகாக்க வேண்டும்ங்கிறது உயிரை பாதுகாப்பதற்கு அவசியமான தேவையான ஒன்றாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த உடல் பொய் 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 என்று. தமிழன் அவ்வளவு பெரிய முட்டாளா? பொய்யான ஒன்றிற்கு மெய்யின்னு எப்படி தமிழ் பேர் வைப்பானா? சொற்கள் யாவும் வளம், பொருள் வளம் கொளித்தனவே. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கிறது. பொய்யான ஒரு உடம்புக்கு மெய்யின்னு தமிழ் பேரை வச்சான்னா அப்ப தமிழன் முட்டாள்னு நம்மளே ஒத்துக்கிட்டது தான். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர். அப்ப இந்த உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உயிர் கடவுள் நிலையை அடைபெற வேண்டும் என்றால், உயிர் அழியா தன்மையை பெற வேண்டும் என்றால், உயிர் பிறவாயாக்கை பெரியவனாக இரவாயாக்கை பெரியவனாக மாற வேண்டும் என்றால் உடம்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்குன்றான கருத்துக்களை சொன்னவர் தான் ஆதிசிவனார் தான் வழங்கி வச்சிருக்கிறார். ஆதிசிவனார் வழங்கியது நேரடியாக நமக்கு கிடைக்கவில்லை. காலங்கள் தோறும் அழிகன, திட்டமிட்டு அழிக்கப்பட்டும் இருக்கின்றன. அப்ப நமக்கு எப்படி கிடைக்குது? அவ்வப்போது தேவையான கருத்துக்களை தேவையான சித்தர்கள் மூலம் வாழையடி வாழையாக வழங்கக்கூடிய மதம் தான் நமது மதம். அதனால தான் திருமூலர் இதெல்லாத்தையும், இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் திருமூலர் வழியாகவும் ஆதிசிவனார் வழங்கி வைத்திருக்கிறார். இப்ப ஆதிசிவனாருக்கும் திருமூலருக்கும் அந்த சித்த மருத்துவத்திற்கும் இருக்கின்ற தொடர்பு புரிகிறதா?
சிவபெருமானோட நோக்கம் நமது உயிரை பாதுகாக்க வேண்டியது, உயிரை சிவமாக்க வேண்டியது. ஆனால் அதற்கு தேவை மெய்யான இந்த உடம்பு. பொய்யான உடம்பாக இருக்கிற வரைக்கும் இதில் முடியாது. அது இறைநிலையை அடைய முடியாது. இறைநிலையாக அடைய வேண்டும் என்றால் உயிரால் அழியின் உடம்பார் அழியின் உயிரால் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இங்கே தான் சித்த மருத்துவம் வருகிறது. இன்னொன்று, பல நண்பர்கள் இருக்கிறாங்க, இந்துங்கிறதே வெள்ளைக்காரன் தான். ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு புத்தகம் கூட போட்டிருக்காங்க, தமிழ் இந்து. எங்களோட அந்த இந்துங்கிறது தமிழ் சொல்லுங்கிறதோ, தமிழ்ங்கிறது இந்து. ஹிந்து வேற, ஹி இந்து, HINDU. வடமொழி ஹானா போட்டு இந்துங்கிறது வேற, இந்து இந்துன்னு போட்டிருக்கிறது இந்து வேற. அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப கட்டமாக ஐயா போட்ட புத்தகங்கள் தான் இன்றைக்கும் இருக்குது. அப்போ வெள்ளைக்காரன் தான் கொடுத்தானா? வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலிருந்து அதற்கு பிறகும் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியெல்லாம் இந்தியா ஒரு குடையின் கீழே அதுக்கு பிறகு தான் இந்தியான்னு பேர் வச்சாங்க. வெள்ளைக்காரன் தான் பேர் வச்சான். அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வாஸ்கோட காமா அங்கே வர்றதுக்கு முன்னாடியே கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது அது இந்தியான்னு நினைச்சாரு. அங்கே உள்ளவங்களுக்கு ஏன் வெஸ்ட் இண்டியன்ஸ்னு பேர் வச்சாரு? ரெட் இண்டியன்ஸ்னு ஏன் பேர் வச்சாரு? பின்னாடி வந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் நமக்கு பேர் கொடுத்தாங்கன்னா, அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால கொலம்பஸ் அங்கே கண்டுபிடிச்ச போது அவங்களுக்கு ஏன் ரெட் இண்டியன்ஸ்னு பேர் வச்சாரு? இன்னொன்னு சொல்லுவாங்க, சிந்து நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த சிந்து நதியை வச்சு பாரசீகர்கள் தான் நம்மள முதல்ல சிந்து நதியை இந்து நதின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சீங்கிற எழுத்து, சி, சிந்து நதியில் இருக்கிற சீங்கிற உச்சரிப்பு பாரசீக மொழியில கிடையாது. அதனால் சீங்கிறது பாரசீகத்தில் இல்லைங்கிறதுனால, உச்சரிப்பு இல்லாததுனால அவங்க இருந்த உச்சரிப்பை வச்சு இந்துன்னு இதை அழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மேற்கத்திய நாடுகளுக்கு போச்சுது, அங்கே கிரேக்கத்துக்கு போயிடுச்சுது, அப்படியே எல்லா நாடுகளுக்கும் போய் இந்து பேர் வச்சது. இதை சொல்லுவார்கள். இதுவும் தவறு. ஏன்னா நெட்லே போய் பாருங்க, கிரேட் டாரஸ்ங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான் கிமூல. இதுக்கு இடையில இண்டிகாங்கிற பேர்லேயே 3 புத்தகங்கள் வந்திருக்கின்றன. மெகஸ்தனிஸ் எழுதுனது, அதை சார்ந்து எழுதின புத்தகங்கள்லாம் 3 புத்தகங்கள் வந்திருக்கின்ற. 3க்கும் இண்டிகான்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில டாலமிங்கிற ஒருத்தர் முதல்ல மேப் வரைகிறார். உலக வரைபடத்தை இன்றைக்கு நமக்கு அஃபீஷியலி கிடைச்சதில் நமக்கு வந்திருக்கிற மேப் ஓல்டு இருக்கையிலே பழமையானது தாலமியோட மேப்பு. அந்த தாலமியோட மேப்பில் இந்து மாக்கடல்ங்கிறது மரியம் இண்டிகம் தான் பேர் வச்சிருக்காரு. தாலமி மேப் எங்கே இருக்குது? கிமுவில் வந்த இண்டிகா புத்தகங்கள் எங்கே இருக்கின்றன? பெயர்கள் இருக்கின்றன. இதில் எல்லாம் இதுக்கு பிறகு வெள்ளைக்காரன் பெயர் கொடுத்தான்னா தப்பு. சரி, சிந்து நதின்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ தான் அந்த டாரஸ்கிறவரோட கல்வெட்டு இருக்கிறது. உலகத்தின் பழமையான கல்வெட்டுகளில், கிமுவில் கிடைச்ச கல்வெட்டுகளில் அந்த டாரஸோட கிங் கிரேட் டாரியஸ் அவரோட கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்தில் சீங்கிற உச்சரிப்பு எழுத்து இருக்கு. கல்வெட்டில் சீன்னு இருக்குது. இன்னும் நம்ம பாரசீக மொழியில் சீ கிடையாது, தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாத்தையும் மாற்றுபவர்களை சொல்வதா? மாற்றுபவர்களை சொல்லாம நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மாற்றுபவர்கள் சொல்றதை நம்மளும் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா இது எவ்வளவு ஏற்புடையதுன்னு பாருங்க. இதுக்கு மேல இன்னும் சொல்றேங்க, 6000 வருடங்களுக்கு முன்னாடி இண்டிகோன்னு ஒரு கலர் இருக்கும் தெரியுமா? இண்டிகோ ஏர்லைன்ஸ் கூட அந்த இண்டிகோ கலரை வச்சு தான் அவங்க ஏர்லைன்ஸ் வச்சாங்க. இந்தியாவின் சிறப்பு, கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த இண்டிகோ கலர், அந்த வண்ணம் இந்தியாவில் இருந்து மட்டும்தான் வரும். அது அவுரி செடியிலிருந்து தான் பண்ணுவாங்க. வேற எந்த கெமிக்கல்லையும் சரியாக இண்டிகோ கலர் உருவாகாது. அவுரி செடி அந்த பூவில் இருந்து தான் அது அந்த இண்டிகோ கலர் வைப்பாங்க. அதுக்கு ஏன் இண்டிகோன்னு 6000 வருஷத்துக்கு முன்னாடியே பேர் வச்சாங்க? எப்படி பேர் வச்சாங்க? வெள்ளைக்காரன் கொடுத்தது, இவன் கொடுத்ததுன்னா ஏன் பேர் வச்சாங்க? நம்மால் தானே கொண்டு போய் விற்றான். இந்தியாவிலிருந்து வந்த வண்ணம் இண்டிகோ. சரி, ஆங்கிலத்தில்
இண்டிஜினியஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இண்டிஜினியஸ்னா என்ன அர்த்தம்? அந்த தாய்நாடு அந்த பகுதிக்கு உள்ளதுக்கு பேர் இண்டிஜினியஸ். குஜராத்தில் ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க, ஒன்று வச்சிருக்காங்க, அது அந்த பகுதியில் தோன்றியன்னா இண்டிஜினியஸ் டு குஜராத். பிரான்ஸ் நாட்டில் ஒன்று உருவாயிச்சுதுன்னா இண்டிஜினியஸ் டு பிரான்ஸ், அது பிரான்ஸ் நாட்டிலே உருவாது. என்னுடையதுங்கிற பொருளில் இண்டிஜினியஸ் வச்சாங்க. அதுக்கு என்ன ரூட் வேர்ட்ஸ், லத்தீன் வேர்டு பார்த்தீங்கன்னா இண்டோ ஜீனியஸ். ஜீனியஸ்னா அறிவு, இண்டோனா என்னுடையது. லத்தீன் மொழியில இந்தோனா என்னுடையது. லத்தீன்காரன் இந்துன்னா என்னுடையது, தமிழ்நாட்டுக்காரன் இந்துன்னா என்னுடையதுன்னு சொல்லலாம். வடநாட்டுக்காரன் கூட அதை திருச்சி ஹிந்துனா என்னது என்னுடையதுன்னு சொல்லலாம். லத்தீன்காரன் எங்க இருந்துட்டு இந்துன்னு சொன்னா, லத்தீன் மட்டுமல்ல உலக மொழிகள் பலவற்றில், பல ஆப்பிரிக்க மொழிகள்ல எடுத்து பாருங்க, இண்டு இண்டோ இண்டா இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னுடையதுன்னு பொருள். ஏன்னா சிவபெருமான் அந்த அந்த இளமுரியா கண்டம் எல்லாம் ஒன்னாக இருக்கும் பொழுது அந்த இந்து மதத்தை வழங்கிறார். அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்க? என்னுடைய மதம் இந்து மதம், என்னுடைய நாடு இந்து நாடு, இந்தியா இந்து மதம் இந்தியாட்டு அன்றைக்கு இளமுரியால் இருந்தவங்க எல்லாருமே நினைச்சாங்க. கண்டங்கள் நகர்வலாலும் கண்டங்கள் அழியதாலும் ஒவ்வொரு இனமும் வெவ்வேறு இடங்களுக்கு போன பிறகும் தங்களது தாய்மொழியில இந்துனா என்னுடையதுன்ட்டு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மேலும் நம்ம வெள்ளக்காரன் தான் கொடுத்தான்ட்டு நம்புறோம்னா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சிவபெருமான் வழங்கின மதம் சிவபெருமானால் வழங்கப்படவில்லை, முருகன் தான் தமிழை வழங்கினார், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால் சிவபெருமான் அடிப்படையில் வழங்கி இருக்கிறார். சரி, இப்போ வருவோம். அந்த அந்த தெய்வீக மருத்துவத்தில் சிவபெருமான் எல்லா மொழிகள்லையும் இலக்கணம்ங்கிறது என்ன? அந்த மொழியின் எழுத்துக்கள் எப்படி இருக்கின்றன, எழுத்துக்களை எப்படி இணைச்சி ஒரு வார்த்தையாக உருவாக்குகிறது, பல வார்த்தைகளை சேர்த்து ஒரு வாக்கியமாக உருவாக்குகிறது, அதில் கலைநயம் இலக்கிய நயம் எல்லாம் எப்படி இது மட்டும்தான் கிராமர், இதுதான் இலக்கியம் இலக்கணம். ஆனால் நம்ம தொல்காப்பியம் அதை மட்டுமா சொல்லுது? எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் 5 அதிகாரங்களை கொண்டது. மக்கள் எப்படி வாழ வேண்டும்னு சொல்லிக் கொடுக்கிறது தமிழனோட இலக்கணம். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கடவுள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் இலக்கணம் வகுத்தது தான் நம்மளுடைய தமிழனின் வாழ்வியல் நெறி. தமிழோட இலக்கணம், அதனால தான் சிவபெருமான் தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து கொடுத்தார்னா வெறும் மொழியையும் இலக்கணத்தை மட்டும் கொடுக்கவில்லை, வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுத்தார். அகவாழ்வு புறவாழ்வு 2 வாழ்க்கையும் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத சொல்றது தான் நம்மளுடைய இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் அதைத்தான் சொல்லுது, பின்னால் வந்த நன்னூல் கூட அதைத்தான் சொல்கிறது. மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அரசன்னா எப்படி இருக்க வேண்டும், அமைச்சன்னா எப்படி இருக்க வேண்டும், குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது தான் தமிழ் இலக்கணம். வெறும் மொழி சார்ந்தது மட்டுமல்ல, அது வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது. அப்ப தமிழ் இலக்கணத்தை, தொல்காப்பியத்தை முழுமையாக படித்து அதை பின்பற்றினான் என்றால் அவன் முழுமையாக ஒரு வாழ்க்கையை, சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பான். உலகத்திற்கும் அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவனாக இருப்பான்.